ஜிகே லாஸ்ட் 30 கொஷின் பார்த்துருப்போம். ஸோ அதிலேருந்து கண்டினியூ பண்ணலாம். இனிமேல் வீடியோஸ் கண்டினியூவாக வரும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாருங்கள். இப்போ 131வது தென்னிந்திய கோவிலின் கட்டிடக்கலை சிற்பம் எழுதியவர் கிறிஸ்பின் பிரான்பூட்டன் ஆன்சர் இருக்குது. இந்த கொஷின் எந்த இதில் இருக்குதுன்னு தெரியல, பட் புக்கில் இருந்து கேட்ட 12th 11th புக்லேன்னு தெரியல, பட் 10th புக்கிலலாம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம். நூற்றி 32வது சமய சார்பின்மை என்ற சொல் டேஷ் வார்த்தையான செகுலம் என்பதிலிருந்து பெறப்பட்டது. காரணம் மற்றும் கூற்று முறை கேட்டிருக்காங்க. கூற்று ஏ அரசமைப்பு சட்டத்தின் முன்னுரைத்தான் முகம்புரை என்று அழைக்கப்படுகிறது. அது இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், மதசார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு என்று வரையறை செய்கிறது. இது 10th பாலிட்டியில் இருக்கும். ஃபஸ்ட்டே அந்த முகப்புரை அப்படின்றதுல இருக்கும். ஸோ இதுவும் 10th புக்லேருந்து கேட்டிருக்காங்க. அடிப்படை கடமைகளை பற்றி அரசமைப்பில் எந்த பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளன? ஸோ எதுவுமே 10th பாலிட்டியில் ஃபஸ்ட் லெசன் தான். ஸோ அதில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, டியூட்டிஸ் அதிலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். இதே மேட்ச் த ஃபாலோவிங் பாருங்கள். சமூக அபிவிருத்தி திட்டம் எந்த ஆண்டு? தேசிய நீட்டிப்பு சேவை எந்த ஆண்டு? பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் மாபெரும் சாசனம் எந்த ஆண்டு? உள்ளாட்சி அமைப்புகள் அறிமுகம். ஸோ இதில் நம்மளுக்கு உள்ளாட்சி அமைப்பு கண்டிப்பாக தெரியும். அதோட தந்தை ரிப்பன் பிரபுன்றதும் தெரியும். ஸோ ஒரு 2-3 ஆன்சர் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா கூட நம்ம இதை அடிச்சிடலாம். 136வது கீழ்காண்பனவற்றில் 1985ஆம் ஆண்டு திட்டக்குழுவினால் நிறுவப்பட்ட குழு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி இந்த பல்வந்தராய் மேத்தா கூட, அசோக் மேத்தா கூட அது எந்த ஆண்டு உருவாக்குனாங்கன்றதையும் அது எதுக்காக உருவாக்குனாங்கன்றதையும் மேட்ச் தி ஃபாலோவிங்லையும் கேட்டிருக்காங்க. இப்போ இதுலேயும் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டாபிக் நீங்கள் எடுத்திங்கன்னா அதை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. கீழ்கண்ட நாடுகளில் எந்த நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது? ஸோ இதுவுமே 10th புக்குக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இது எல்லாருக்குமே பேசிக்காகவும் தெரியும். ஸோ இது பாருங்கள், மாநில மனித உரிமை ஆணையம் 1993இல் நிறுவப்பட்டது. இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க பரிந்துரைக்கலாம். இது ஒரு உரிமையல் நீதிமன்றத்துக்குரிய அதிகாரங்களை பெற்றுள்ளது. இதன் அதிகாரம் மாநில எல்லைகளை கடந்து செயல்படும். ஸோ இதுவுமே 9th or 10th புக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் புக்குக்குள்ளே 10th புக்குக்குள்ளே தான் இங்கேயும் இருக்குது. ஆனால் 6th 7th கிடையாது. 8th 9th 10th இந்த 3 புக்கில் கண்டிப்பாக இருக்குது, நான் படிச்சிருக்கேன். ஸோ புக்குக்குள்ளேருந்து தான் கேட்டிருக்காங்க. 139வது இந்திய பொருளாதாரம். இந்திய பொருளாதாரம் முதலாளித்துவ பொருளாதாரத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். ஃபர்ஸ்ட் ஒன் கேட்டிருக்காங்க. 2வது இந்தியாவில் அதிகமானோர் வேளாண் தொழில் செய்து வருகின்றனர். 3வது இந்திய பொருளாதாரம் G20 நாடுகளில் இடம்பெற்றுள்ளது. 4வது வேலை வாய்ப்பை உருவாக்க திறன் உள்ள நிலைன்னு கேட்டிருக்காங்க. இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. கூற்று காரணம். 140வது திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக நிதி ஆயோக் என்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. நிதி ஆயோக் இந்திய அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கும் அறிவு மையம் அல்ல. ஸோ இந்த திட்டக்குழுவை பற்றி கண்டிப்பாக கேட்குறாங்க 5th பிளான் கூட. ஸோ அதை பற்றி நிறைய கொஷினும் வந்திருக்கு. ஸோ அதை ரிலேட்டடாக படிச்சுக்கோங்க. 141வது பாருங்கள், நிதிக்குழுவை பற்றி எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. சட்டப்பூர்வமற்ற அமைப்பாகும், பகுதிசார் சட்டப்பூர்வ அமைப்பாகும், முற்றிலும் சட்டப்பூர்வ அமைப்பு, மேற்கண்ட எதுவும் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. அதேமாதிரி நிதிக்குழுவோட தலைவரை பற்றி கூட கேட்டிருக்காங்க. ஸோ அதோட ஷார்ட்கட்ஸ் யூடியூப்பில் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அதிலேருந்து கூட கொஷின் கேட்டிருக்காங்க. இத்தனாவது நிதிக்குழுவோட தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக 15th நிதிக்குழுவோட தலைவர் யாருன்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் கொஷின் கேட்டிருந்தாங்க. எப்போது பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி அமல்படுத்தப்பட்டது? ஜிஎஸ்டி. இந்த கொஷின் ஃபாலோ ஆகிட்டே இருக்குது அப்பத்துலேருந்து. ஸோ இதையுமே பார்த்துக்கோங்க. இது ஒரு ரிலேட்டடாக மொத்தம் எத்தனை வரி இருக்குது, என்னென்ன பர்சன்டேஜில் இருக்குது, இது எத்தனை குறிக்கோளில் இருக்குது அப்படின்றதையும் அது ரிலேட்டடாக ஒரு கொஷின் எடுத்திங்கன்னா அது ரிலேட்டடாக கொஞ்சம் படிச்சிங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட்டு நீங்கள் கொஷின் ப்ரிப்பேர் பண்ண சொல்ல உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
இல்லை அந்த கொஷின் இது இல்லை அப்படின்னு நம்ம ஒமிட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 143வது பசுமை புரட்சியானது அதிக விளைச்சல் தரக்கூடிய வகைகளுக்கு முக்கியத்துவம் வழங்கியது. ஸோ அரிசி மற்றும் கோதுமை, மக்காச்சோளம் மற்றும் சோளம், சிறுதானியம் மற்றும் கரும்பு, எண்ணெய் வித்துக்கள். இது பார்த்திங்கன்னா அரிசி மற்றும் கோதுமை வரும். இது 11th எக்கனாமிக்ஸில் இருக்குது. ஸோ 10,000 டன் கோதுமை, 60,000 டன் அரிசி அந்த டைமில் அதை இறக்குமதி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ எக்கனாமிக்ஸில் எடுத்து பாருங்கள். 144வது தேசிய ஊரக நல அமைப்பு NRHM எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? சுதேசி நீராவி கப்பல் கழகத்தின் பெரிய பங்குதாரர்களாக இருந்தவர்கள் யார்? சுதேசி நீராவி கப்பல் கழகத்தின் பெரிய பங்குதாரர்கள் யார்? பின்வரவற்றில் எது சரியாக பொருந்தப்பட்டுள்ளது? இது 10th புக்கில் இருக்குது. ஹிஸ்ட்ரியில் கட்டபொம்மன் அந்த லெசனு. மேஜர் பேனர்மேன், கர்னல் அக்னியானியன்ஸ், கர்னல் ஹெரான், தலைமை தளபதி சர் ஜான் கிரடாக். இவங்கெல்லாம் எந்தெந்த புரட்சிக்கு தலைமை தாங்கினாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸின் முக்கிய நோக்கங்களும் கோரிக்கைகளும் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அரசில் இந்திய பிரதிநிதிகள் இடம்பெற வேண்டும், நாட்டில் தேசிய ஒற்றுமை உணர்வை ஊக்குவித்தல், நாட்டில் பொது கருத்தை ஒழுங்கமைக்கவும் பயிற்றுவிக்கவும். இதில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. அந்த கரெக்டாக கேட்டிருக்காங்களா தவறாக கேட்டிருக்காங்களான்னு அந்த கொஷினை கண்டிப்பாக ரீட் பண்ணுங்கள். டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது? கூற்று காரணம். சுதேசி நீராவி கப்பல்களின் பங்கு ஆகிய நாடுகளுக்கு மட்டும் விற்பனை செய்யப்பட்டது. அரவிந்த் கோஷ் சுதேசி முயற்சிகளை பாராட்டி கம்பெனியின் பங்குகள் விற்பனைக்கு உதவினார். ரவீந்திரநாத் தாகூர் இந்தியா மற்றும் டேஷ் நாட்டிற்காக தேசிய கீதத்தை எழுதினார். பம்பாயில் இந்து விதவைகளுக்காக சாரதா சதன் என்னும் அமைப்பினை தொடங்கியவர் யார்? இது கூட 10th புக்கில் 9th 10th ஏதோ ஒரு புக்கில் இருக்குங்க. அதாவது புக்கிலேருந்து எப்படியும் உங்களுக்கு ஒரு 20 கொஷின்ஸ்க்கு வந்துடுது. நாதன் உறுப்பினராக இருந்த புரட்சிகர தேசியவாத குழுவின் பெயர். இதுவுமே 10th புக்கில் இருக்குது. பாரத மாதா குழு. 153வது நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் சான்றோர் அவையில் பேசுவதை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார்? ஸோ திருக்குறள்லேருந்து இந்த மாதிரி நிறைய இப்போ வருது. ஸோ அதுக்கான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. கனி இருப்ப காய் கவர்ந்தற்று இக்குறளில் காய் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் கடுஞ்சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வள்ளுவரின் கருத்துப்படி உலகத்தார் மனங்களில் வாழ்பவர் யார்? உண்மையை பேசுபவர். ஸோ திருக்குறள்லேருந்து நம்ம இது 3வதாக பார்க்குறோம். பாருங்கள், திருக்குறள் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. இது 4வது கொஷின். களவினால் உண்டாகும் பெருஞ்செல்வம் எவ்வாறு கெடும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? களவினால் உண்டாகும் பெரும் செல்வம் எவ்வாறு கெடும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். இது திருக்குறள்லேருந்து நம்ம பார்க்குற 4வது கொஷின்ஸ். 5வது பார்ப்போம். அருளோடும் அன்போடும் வாரப்பொருளை என்ன செய்ய வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்? அருளோடும் அன்போடும் வாரா பொருளை என்ன செய்ய வேண்டும்? இதுவும் திருக்குறள் தான். பிறப்பறுக்கும் தன்மையாக வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? பிறப்பறுக்கும் தன்மையாக வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? புதிய கற்கால பண்பாடு தமிழ்நாட்டில் பரவியிருந்த இடம். புதிய கற்கால பண்பாடு தமிழ்நாட்டில் பையம்பள்ளி வேலூரில் இருக்குன்னு படிச்சிருக்கோம். 160 ரகசிய வழி என்ற ஆங்கில கதையை தழுவி இயற்றப்பட்ட தமிழ் நாடகம். ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதோட மொத்தம் 60 கொஷின் ஜிகே பார்த்துருக்கோம். ஆல்ரெடி மேக்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இனிமேல் வீடியோஸ் வரும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நிறைய நீங்கள் ஓல்டு கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இங்கேருந்து கொஷின் கேட்பாங்க, இந்த டாபிக் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு கொஷினை நீங்கள் படிக்கிறீங்கன்னா அது ரிலேட்டடாக எல்லாமே படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.